ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி vlog. நான் வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது பாப்பா தூங்க வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். எல்லாருக்கும் வாழைப்பூ சாப்பிட பிடிக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுன்றது ரொம்பவுமே கஷ்டமான வேலையாக தெரியும். அதை வந்து ஈஸியாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்லி தர போகிறேன். வாழைப்பூ வந்து கையில் இழுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கு பதிலாக இப்படி கத்தி வச்சு கொஞ்சம் மேல் தோலோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நரம்பையும் தொப்புளையும் பிடுங்கி கிடாச்சிட்டு ஒரு பூவையும் அதே மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வாரத்தில் வந்துட்டு ஒரு நாளாவது வாழைப்பூ சேர்த்துக்கணும். அதுவும் பெண்கள் வந்து கட்டாயமாக சேர்த்துக்கணும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவோட தோல் இருக்கு இல்லையா, இந்த இதை வந்துட்டு போட்டுட்டு செருப்பு மாதிரி நடந்துட்டு ஜாலியாக காலை இழுத்து இழுத்து விளையாண்டுட்டு இருப்போம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான்.